நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை கொடுத்த புகார் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரபல சின்னத்திரை துணை நடிகையும் திருநங்கையுமான ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக பிரபல சின்னத்திரை நடிகரான நாஞ்சில் விஜயன் என்பவர் தன்னை 5 வருடங்களாக காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும், அது மட்டுமின்றி திருமணம் செய்து கொள்வதாக பல்வேறு முறையில தன்னுடன் உடலுறவு வைத்துக் கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும், அது மட்டுமின்றி தன்னிடம் இருந்து பல பணத்தையும் பறித்து கொண்டு அவர் ஏமாற்றி விட்டதாகவும் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டது. அவர் மீது, நாஞ்சில் விஜயன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகார்ல கொடுக்கப்பட்ட நிலையில இந்த புகாரானது காவல் ஆணையர் அலுவலகத்துல இருந்து வில்லிவாக்கம் அனைத்து காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போது இரு தரப்பிடமும் போலீசார் சம்மன் அளிக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில நாஞ்சில் விஜயன் என்பது சமாதானமாக தான் செல்ல விரும்புவதாக அவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து விட்டார். இதனை தொடர்ந்து அந்த புகார்தாரரான அந்த திருநங்கை அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது தாங்களும் சமாதானமாக செல்வதாக கூறிவிட்டு எழுத்துப்பூர்வமாக இந்த காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த புகாரின் மீது மேல் நடவடிக்கை வேண்டாம் எனவும் என்ற எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து விட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அவர் பாலியல் ரீதியான ஒரு புகாரை கொடுக்கப்பட்ட நிலையில தற்போது அவர் வாபஸ் பெற்றிருப்பதும் அப்பகுதியில மற்றும் சினிமா வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.